கவனத்தை செலுத்தல. சங்கீதம் 92 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். அல்லேலூயா. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். இதை இங்கிலீஷ் பைபிள் அந்த செய்கைன்னு வரல இடத்துல ஒர்க்குன்னு போட்டிருக்கு. ஏசப்பாவுடைய வேலை, அவருடைய வேலைகளினால, அவர் நமக்காக செய்கிற வேலையினால நம்மளை ஏசப்பா என்ன பண்ணுறாராம்? மகிழ்ச்சி ஆக்குறாராம். இந்த சங்கீதத்தில் மேலே எழுதியிருக்கு ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். சங்கீதம் சொல்லும்போதே அது பாடலை தான் சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஆதியாகமத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வர பார்க்கும்போது ஒன்னொன்றுமே ஆதியாகமம் 1வது அதிகாரம், யாத்திராகமம் 1, இப்படி நம்ம வெளிப்படுத்தல பார்க்கும்போது அதிகாரம் போட்டிருக்கோம். ஆனால் சங்கீதம் மட்டும் 1 போட்டு சங்கீதம், 2 போட்டு சங்கீதம். ஏன்னா அது பாட்டு. இப்போ இது ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். அப்போ ஓய்வு நாள் அதான் இன்றைக்கு. இதே போல் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள், நம்முடைய முன்னோர்கள் இப்படி தான் பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்திருக்காங்க. கர்த்தரை துதிப்பது உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். நம்ம யாருங்க மிருக குணமாக இல்லை, மூடர்களாக இல்லை. அதனால தான் நம்ம ஏசப்பாவுடைய செய்கைகளை இந்த வாரம் ஃபுல்லாக, போன வாரம் ஃபுல்லாக நம்ம அனுபவித்ததுனால தான் அவரை மகிமைப்படுத்த, அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய செய்கைகளால் நம்மளை என்ன செஞ்சார்? மகிழ்ச்சியாக்கினார். அவருடைய செய்கைகள் அவ்வளவு நம்மளுக்கு அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருக்குது. இப்போ உலக பிரகாரமாக அதை அவங்க கை வச்சா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சின்ன வயசில் ஒரு கதை கூட நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். தொட்டதெல்லாம் பொன் அந்த கோல்டு ஆகுமா. ஒரு ராஜாவுக்கு ஒரு தேவதை கொடுத்த வரம். அப்போ அந்த ராஜா எல்லாமே தொடுறாரு, எல்லாமே பொண்ணாகுது. அவர் அதிக ஆசையா, பேராசையா, இல்லை தெரியாமல் தொட்டாரா தெரில, அவங்க பொண்ணையும் தொட்டுட்டார், அவங்க டாட்டரையும் தொட்டுட்டார். அவங்கள என்ன ஆயிட்டாங்க? பொண்ணாயிட்டாங்க. அதுக்கு பிறகு திரும்ப அந்த வரத்தை திரும்ப மாற்றி கேட்டாராம். இது கதை. இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்குறோம், சொல்லுவாங்க இவங்க கை வச்சா இந்த வேலை பர்ஃபெக்ட் ஆயிரும், இவங்க மட்டும் இருந்தால். நம்ம சர்ச்சு வேலை செய்யும் போதெல்லாம் சொன்னாங்க, இந்த இடம் முடிக்கிறதுக்கு முத்துன்னு சொல்லிட்டு ஒரு கொத்தனார் அவர் 2 டேஸில் பக்காவாக முடிச்சிருவார். ஏன்னா அவர் கையில் அவருடைய வேலை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இதை வாழ்நாளெல்லாம் ஒருத்தங்களுடைய கையை நம்ம நம்ப முடியுமான்னு பார்த்தா ஒரு நாள் பர்ஃபெக்டாக இருக்கும், இன்னொரு நாள் அது மாறி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய செய்கை ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. அவருடைய செய்கை எல்லாம் எப்படி இருக்குதா? நம்மளை மகிழ்ச்சி ஆக்குகிற செய்கையாக இருக்குது. வேதத்தில் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 92:5 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். அவருடைய செய்கைகள் அவ்வளவு மகத்துவமானதாக இருக்கிறது. அதான் 19ஆம் சங்கீதத்தில் வானங்கள் உம்முடைய கிரியையை வெளிப்படுத்துகிறது. வானத்தை பார்த்தா ஐயோ, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நைட் நேரத்துலலாம் மாடியில் போய் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் மேலே பார்த்து ஏசப்பாவுடைய செய்கையெல்லாம் கவனித்து பாருங்கள். அவருடைய கரத்தின் கிரியைகளெல்லாம் அப்படி நீங்கள் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவ்வளவு நம்மளுடைய தேவன் அவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை துதிக்காமே இருக்க முடியாது. அவர் படைத்த மலைகள், அவர் படைத்த சமுத்திரம் ஒன்னொன்னும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த இயற்கைகளெல்லாம் நீங்கள் அதை ரசித்து பாருங்களேன். மீன், ஒவ்வொரு மிருகங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அதை படைத்த தேவன் எவ்வளவு அழகாக இருப்பார் பாருங்கள். அவருடைய கரத்தின் கிரியைகள் அவ்வளவு அழகாகவும் இருக்குது, அது நம்மளை மகிழ்ச்சிக்குள்ளாகவும் ஆக்குது. அதனால தான் ரொம்ப கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். சங்கீதம் 33:4 வாசிங்க. சங்கீதம் 33:4.
கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கையெல்லாம் சத்தியமா இருக்கிறது. சத்தியம்னா உண்மை. ஏசப்பாவுடைய ஒவ்வொரு வேலையும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது உண்மையா இருக்கு. ஒரு நாள் கூட அது பொய்யாவே இருக்காது. ஒரு நாள் அது பொய்யாவே இருக்காது. இப்போ அம்மா பெத்த பிள்ளைங்களுக்கு கூட செய்யும்போது சிலது வந்து பொய்யா செஞ்சிருவாங்க. அவங்களுடைய கையில் ஒரு பிள்ளைக்கு ஒரு முட்டை, இன்னொரு பிள்ளைக்கு ஒளிச்சு ஒரு முட்டை, மேலே ஒரு முட்டை வைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ பிள்ளைங்க வந்து வளர்ந்து திருமணம் ஆகி அவங்களுக்கு பாகம் பிரிக்கும்போது என் மூத்த பிள்ளை நல்லா இருக்காப்புல, இல்லை இளைய பிள்ளை நல்லா இருக்காப்புல, எந்த பிள்ளை நல்லா இல்லையோ, எந்த பிள்ளை வந்து பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உண்மை இல்லாமல். ஆனால் ஏசப்பா வந்து அப்படி இல்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இருந்தாலும் என் பிள்ளைக்கு வரக்கூடிய நீதி நியாயம் அப்படியே வந்து சேரும், இல்லைனாலும் என் பிள்ளைக்கு வரக்கூடிய நீதியும் நியாயமும் அப்படியே வந்து சேரும். ஏன்னா அவர் மட்டும்தான் நம்ம மேலே பொறாமை கொள்ளாத தேவன். அல்லேலூயா. இங்கே இதே இடத்துல என் மனுஷனுடைய செய்கையை பாருங்களேன், அவங்களுடைய வேலையை பாருங்களேன். அவங்களுக்கெல்லாம் இருக்குல்ல, கொடுக்க வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம். அவங்க நல்லா தானே ஏசப்பா வச்சிருக்கிறாங்க, எதுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்? இந்த மாதிரி எண்ணம் இருக்கும்ல. இப்படி செஞ்சவங்க நிறைய பேர் இப்போ கஷ்டமும் படுறாங்க. பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு இல்லை, ஓகே அந்த பிள்ளைக்கு மட்டும் இடத்த எழுதி கொடுத்துருன்னு எழுதி கொடுத்துட்டு, இப்போது அந்த பிள்ளைங்கள ஒரு பிள்ளைங்க ஏதோ கடனோ எதனால அவங்க வீட்டை விற்று இப்போ பைசா இல்லை, இப்போ வந்து கேட்கும்போது முழிச்சு கொடுக்குறாங்க. இது நடக்குது. ஆனால் கர்த்தருடைய செய்கை, அவருடைய வேலை நம்மளுடைய வாழ்க்கையில் சத்தியமாக இருக்குது, உண்மையாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ, பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் பட்சபாதமே இல்லை எப்பவுமே. நான் தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டு, நான் நல்லது செஞ்சால் ஏசப்பா என்ன ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர்கிட்ட பட்சபாதமே இல்லை. அதை நேற்று சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் கேட்டாங்க, தப்பு செஞ்சால் தண்டனை எப்படியாவது உண்டு தானே? ஆமாம். இதை பிள்ளைங்களுக்கு இப்போ நான் இன்னைக்குள்ள பாடத்தில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வருது, அப்போ தப்பாக பிள்ளைங்களுக்கு தவறாக நான் சொல்லி கொடுத்துடக்கூடாது, அதனால தான் விசாரித்தேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தண்டனையின் அளவு சில நேரம் குறைக்கப்படும். விதைச்சா கண்டிப்பாக அறுவடை உண்டு. பொய்யை விதைச்சிட்டோம், பொய் தான் இருக்க முடியும். நல்லதை விதைச்சா நல்லது தான் இருக்க முடியும். நம்ம விட்ட வார்த்தைகளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் பலன் உண்டு. ஆனால் அந்த மீன் டைமில் நம்ம வந்து ஏசப்பா அப்படின்னு காத்திருக்கிறோம். ஏசப்பா என்னை நீங்கள் மன்னிங்க, இதற்கான தண்டனை எனக்கு வரக்கூடாதுன்னு அது தெரியல. அது கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஏன்னா தாவீது பொய் சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, பாவ மன்னிப்பின் ஜெபம் எடுக்கிறாங்க, 51ஆம் சங்கீதத்தை எழுதுறாரு. அதனாலே நான் இப்படிலாம் தப்பு செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சி ஜெபிக்கிறாப்புல. ஆனால் தண்டனை கிடைச்சிதா கிடைக்கலையா? கிடைச்சிது. ஜெபத்தை ஏசப்பா கேட்குறாரு, மன்னிப்பை ஏற்றுக்கொள்றாரு. ஆனால் அவன் செஞ்ச காரியத்துக்கு தண்டனை, அவனுடைய பிள்ளையை ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? கொன்னுட்டார். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவனே அல்ல. அவருடைய கை, அவருடைய செய்கையில் அவர் உத்தமமாக இருக்கிறார். யாராக இருந்தாலும் இந்த எசேக்கியேலை நம்ம வாசிக்கிறோம், கடைசி வரைக்கும் நீதி உத்தமனாக இருந்துட்டு ஒரே ஒரு அநீதி செஞ்சுட்டு அவன் வந்து இவ்வளோ நாள் நான் 99 நீதி செஞ்சேனே, இந்த ஒரு அநீதி நிமித்தம் நான் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாம். அதே நேரம் 99 அநீதி செஞ்சுட்டு அவங்க சாகிற நேரம் ஒரே ஒரு நீதி செஞ்சுட்டாங்கன்னா, ஏசப்பா வந்து 99 அநீதியையும் மன்னிச்சுட்டு அந்த ஒரு நீதி நிமித்தம் அவங்கள வந்து ஏசப்பாவோட சேர்த்து கொள்வாராம். அல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்முடைய கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவனே இல்லை. அவருடைய கிரியைகள் எல்லாம் அவ்வளோ மகத்துவமானவைகளாக இருக்கிறது. அவருடைய கிரியைகள், அவருடைய செய்கைகள் அவ்வளவு உண்மையாக இருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது. சங்கீதம் 111:2 வாசிங்க. சங்கீதம் 111:2. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும், கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும், அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும், அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. 4வது வசனம். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். அவர் தம்முடைய அதிசயமான கிரியைகளை, செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமுமானவர். தமக்கு பயந்தவர்களை
தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமா இருக்கிறது. அவருடைய செய்கைகள் அதிசயமானவைகள். தண்ணீர் தான், அந்த தண்ணீர் திராட்சரசமா மாறிடுச்சு. அதிசயம் இல்ல? தண்ணீர் தான். இப்போ நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும்போது வெளியே தெரியாது, அந்த கரு ஒரு குழந்தையா மாறிட்டு இப்போ பெரிய ஆளா உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ அங்க உள்ள என்ன நடந்துச்சு யாருக்கும் தெரியாது, ஏசப்பாக்கு மட்டும் தெரியும். அவருடைய வேலை. நம்ம சில நேரம் சொல்றோம்ல, வீடு கட்டிட்டு சொல்லுவாங்க எப்படி வந்துச்சுன்னே தெரில, ஒரு 2 ரூம் தான் வச்சு கட்டணும்னு நினைச்சேன், இது அப்படி அமைஞ்சுது. அடுத்து மேலே ரூமே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அது அப்படி அமைஞ்சுது. எப்படி பண்ணோன்னு தெரில, எப்படி இந்த பைசாலாம் ஏசப்பா கொடுத்தாங்கன்னே தெரில அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரியாமலே ஏசப்பாவுடைய செய்கை அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. தெரியல, சான்ஸே இல்லை. எப்படி நான் இப்படி இருக்கிறேன்? எனக்கு பின்னாடி ஏசப்பாவுடைய கரத்தினால், அவருடைய வேலையினால், கரத்தினால் சொல்கிறத விடவும் அவருடைய செய்கையினால், அது அவருடைய வேலையினால், அவர் எனக்காக வேலை செஞ்சதுனால நான் இவ்வளவும் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கா நீங்கள் திரும்பி பாருங்க, நானா அப்படி சொல்லும்போது இல்லை, ஏசப்பாவோட வேலையினால நான் இப்படி இருக்கிறேன். ஏசப்பா எனக்காக செஞ்ச வேலையினால, எனக்காக அவர் நின்றதுனால, என்னுடைய தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னே அந்த அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகளை எல்லாம் அவருடைய கண் கண்டதான். அப்போது அந்த கருவில் கண்ணு வரல, ஆனால் ஏசப்பாவுடைய பார்வையில் என் கண்ணை அவர் பார்க்குறார். மூக்கு வரல, ஏசப்பா என் மூக்கை பார்க்குறாரு. என் கை வரல, என் தாயின் கருவில் நான் இருக்கும்போது, ஆனால் ஏசப்பா என் கை என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. தாயின் கருவில் இருக்கும்போதே நம்மளை அவ்வளோ அழகாக, என் தாயின் கருவில் ஒரு உறுப்பு கூட உருவாகும் முன்னதாகவே நம்மளை என்ன செய்கிறார்? அவர் பார்க்குறார். அல்லேலூயா. அங்கே என்ன நடந்தது யாருக்குமே தெரியாது, பெற்றெடுத்த அம்மாவுக்கு கூட தெரியாது. என் பிள்ளைக்கு இன்னைக்கு தான் ஒரு கண்ணு வந்திருக்கோம், இன்னைக்கு தான் இம வந்திருக்கோம். எந்த தாயினாலும் சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. அவருடைய கரம், அவருடைய வேலை நமக்காக நடந்துக்கிட்டே இருக்குது. அவருடைய வேலை நடந்து, அது பெரியவைகள், எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகள், அது அதிசயமானவைகள். அதையே நினச்சி தான், அதனால தான் நம்ம 92ஆம் சங்கீதத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வாஸ்த வசனத்தில் ஓய்வு நாள் பாட்டு, அது ஓய்வு நாளின் சங்கீதம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்ற நம்ம, போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நேற்று வரைக்கும் அந்த 1 வீக் 7 டேஸ் ஏசப்பாவுடைய வேலை எனக்காக என்னென்ன நடந்துச்சுன்னு நம்ம அப்படி திரும்பி பார்த்தா நம்மளால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஆனந்த கண்ணீர் நம்மளுடைய கண்கள்லேருந்து வழிஞ்சிட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய காரியத்தை ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாங்க. உபாகமம் 3ஆவது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? அல்லேலூயா. அவருடைய செய்கைக்கு ஒப்பாக வேற எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்கிறோம்ல, என் அம்மா இருந்தால் எனக்கு ஓகே, என் அப்பா இருந்தால் போதும், என் மாமா இருந்தால் போதும், என் சித்தப்பா இருந்தால் போதும், என் ஃப்ரெண்டு இருந்தால் போதும், என்னுடைய மேனேஜர் என் கூட இந்த விஷயத்தில் நின்னா போதும், என்னுடைய அதிகாரி கூட இருந்தால் போதும்னு நினைக்கிறோம்ல. அப்படிலாம் இல்லை. அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவங்க ஒரு சிக்னேச்சர் போட்டால் போதும், அவங்க ஃபோன் பண்ணால் போதும், என்னுடைய அந்த ஃபார்ம் அவங்க கையில் எடுத்தா போதும், அவங்கக்கிட்ட அது சேர்ந்தா போதும், அவங்கக்கிட்ட உட்காந்து எனக்கு ஒரு சிட்டிங் கிடைச்சா போதும். இப்படிலாம் நம்ம நிறைய நேரம் பேசுகிறோம்ல, அது இல்லை. அதை விடவும் ஏசப்பாவுடைய செயல் என் வாழ்க்கையில் நடக்கணும், ஏசப்பாவுடைய வேலை எனக்கு நடக்கணும். ஏன்னா அவர் மட்டும்தான் ஒப்பற்ற தேவன். அவருடைய வேலையை போல யாரு நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக எனக்காக வேற யாருனாலும் பர்ஃபெக்டா செய்ய முடியாது. அல்லேலூயா. மனுஷனுடைய வேலை வேணுமா? ஏசப்பாவுடைய வேலை வேணுமா? ஏசப்பாவுடைய வேலை தான் வேணும். ஏசப்பா எனக்காக வேலை செய்யும், ஏசப்பா என் குடும்பத்துக்காக நிற்கணும், ஏசப்பா நம்ம சபைக்காக நிற்கணும், நம்ம தேசத்துக்காக ஏசப்பா கிரியை செய்யணும். அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். நம்ம விழுந்துட மாட்டோம். பெரு வெள்ளம் வந்தாலும், பெரு காற்று வந்தாலும், பெரு மழை வந்தாலும் ஏசப்பா கிருபையினால் நம்ம நிற்போம். அப்படி உலகம் போகிற போக்கில், சூழ்நிலைகள் போகிற போக்கில் அப்படி
தண்ணி போகிற போக்கில் செத்த மீனை போல் நம்ம அந்த தண்ணியோடு நம்ம போக மாட்டோம். எதிர்நீச்சல் அடிக்கிறதுக்கு ஏசப்பா உதவி செய்வாங்க. ஏன்னா நான் மனுஷங்களுடைய எந்த காரியத்தையும் நான் என்ன செய்யலை, நம்பலை. என் வாழ்க்கையில் யாருடைய வேலை தான் வேணும், ஏசப்பா எனக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மளை அசைவில்லாத ஒரு காரியத்தில் நம்மளை உறுதியாக நிற்க வைப்பார். அடுத்தது